ஆனால் நீங்க அங்க வாரணாசி தொகுதியில போய் சென்று அடைந்தீர்களா? வேட்புமனு தாக்கலுக்கு முயற்சி செய்தீர்களா? கிட்டத்தட்ட 11 தேர்தல் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலிருந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வரையும் நம்ம போட்டிட்டு இருக்கோம். ஏங்க, நான் ஒரு வேட்பாளர், நாமக்கல் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளருங்கிற அடையாள அட்டையை காட்டுறேன். அந்த அடையாள அட்டையை பார்த்துட்டு அனுமதிக்கிறேன். ஆதார் கார்டு அசலை காட்டினாலே இது அசல் ஆதார் தானு கேட்கறாங்க. அப்பவே நீங்க ஆதார் நம்பரை போட்டு நெட்லயே செக் பண்ணலாமே. ஆதார் அசலுக்கு நம்ம வர வேண்டியது இல்லையா? அந்த ஐயோ அவங்களுக்கு இருந்தா தான் இந்த வேலையை செக் பண்ணிருப்பாங்க இல்லையா? அரவக்குறிச்சியில செந்தில் பாலாஜி எடுத்து நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். அங்க கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்ததில்லை. அவர் தமிழரா இருக்கலாம், ஆனா அவர் தைரியம் இல்லாத தமிழரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நேர்மை இல்லாத தமிழரா இருந்து என்ன பிரயோஜனம்? தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்மிடையே அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் யோகா பயிற்றுனருமான திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் வாரணாசியில் சென்று தன்னுடைய மக்களவை பிரதிநிதித்துவத்திற்காக தேர்தலில் நிற்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். நம்மளுடைய நாளிதழ்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அதை நிற்பதற்கு பல்வேறு தடைகள் இருந்ததாகவும் நேரடியாக களம் கண்டு வந்திருக்கிற திரு ரமேஷ் அவர்களிடம் அங்கு என்ன நடந்தது என்று நாம் கேட்போம். ஐயா ரமேஷ் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். சரி, இப்போ நீங்க நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்க போட்டிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது வாரணாசியில நீங்க போய் ஏன் முதல்ல நீங்க அங்கேயும் நீங்க கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஏன் நினைச்சீங்க? அதாவது அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி சார்பாக, அதாவது எதிர்கட்சியினர்களை பிரதமர் வேட்பாளர் என்று யாரும் இன்னும் நான் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த கட்சிக்கு பிரதமர் வேட்பாளராக நான் போட்டியிடுவதற்கு என்று முடிவு செய்து, பிரதமர் வேட்பாளர் எங்கு போட்டியிடுகிறார்களோ, அது பிஜேபி ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது எதிர்கட்சி எந்த கட்சி ஆகட்டும், யார் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்டாலும் அந்த இடத்துல நாமளும் போட்டியிட்டு அந்த போட்டியிடுவது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பது நோக்கமானது. இப்படி இருக்கும் பொழுது உங்களைப் போலவே தமிழ்நாட்டுல விவசாய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்த திரு ஐயா கண்ணா அவர்களும் நீங்களும் ஏற்கனவே நீங்க அறிவிப்பு செஞ்சிருந்தீங்க, நாங்க போய் வாரணாசியில நாங்க போட்டிடுவோம்னு. அவரு இன்னும் நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், பேச முடியல. அவருடைய ரயில் பெட்டியே அதை நீக்கி தொந்தரவு எல்லாம் கொடுக்கப்பட்டதா, அது இயற்கையா செயற்கையான்னு தெரியல. ஆனால் நீங்க அங்க வாரணாசி தொகுதியில போய் சென்று அடைந்தீர்களா? வேட்புமனு தாக்கலுக்கு முயற்சி செய்தீர்களா? அதாவது நான் இது முன்கூட்டியே திட்டமிட்டோம். இது இன்னைக்கு உடனடியா நம்ம வாரணாசிக்கு போல, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 4/4/2024 அன்று நம்ம வாரணாசிக்கு போயிட்டு ஒரு 3-4 நாட்கள் தங்கி இருந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று, அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலகத்துக்கு சென்று முன்கூட்டியே, ஏன்னா அங்க இந்தி மொழியில தான் வேட்புமனு கொடுப்பதாக அறிந்ததுனாலையும் முன்னாடியே போய் தமிழ் அல்லது ஆங்கிலம், தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால ஆங்கிலத்திலாவது எனக்கு ஒரு வேட்புமனு கொடுக்கணும். நான் 7/5 அன்று நான் முதல் நபரான வேட்புமனுவை பெற்றுக்கொண்டு தாக்கல் செய்ய வருவேன் என்று ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு திரும்பவும் நான் வந்துட்டேன். அதாவது 1 மாதங்களுக்கு முன்கூட்டியே நான் திட்டமிட்டு தான் நான் வாரணாசிக்கு போயிட்டு அதாவது எனக்கான மனு ஆங்கிலத்திலேயாவது அல்லது என்னுடைய தாய்மொழி தமிழையாவது கொடுக்கணும்னு நீங்க போய் கேட்டுட்டு வந்துட்டீங்க. அதன் பிறகு இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ண டைம்ல நீங்க அதற்கு உண்டான ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா ஏற்கனவே பல தேர்தல்கள் நின்று இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு தான் போனீங்களா நீங்க? ஆமா, அதாவது இப்போ நான் கிட்டத்தட்ட 11 தேர்தல் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலிருந்து, அதே போல ஒரு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் வரையிலும் நம்ம வெற்றி பெறணுமா தோல்வி அடையணுமா, ஆனா தேர்தலில் பங்கேற்பை முறையாக செய்து அந்த பயிற்சி அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. உறுதியாக என்னுடைய வேட்பு மனு பூர்த்தி செய்து தரப்பட்டதுல நிராகரிக்கப்பட்டது என்று எதுவுமே கிடையாது இதுவரை. வாரணாசியில் நீங்க அதாவது வாரணாசிக்கு நீங்க சென்ற பொழுது வேட்பு மனுவை நீங்க வாங்கிட்டீங்களா?
அதாவது வேட்பு மனுவை வந்து நாம வாங்குறதுக்கு தான் முதல்ல போறோம். முதல் நாள் 7/5 அன்னைக்கு போறோம். ஆனா அந்த 7/5 அன்னைக்கு நம்ம வந்து வாரணாசியில போய் அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியை சந்தித்து வேட்புமனு பெறுவதற்கு முயற்சி செய்யும் போது அங்க நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா தடுக்கிறாங்க. உங்களுடைய ஐடி கார்டுங்க அப்படிங்க, அப்ப ஆதார் கார்டு காட்டுங்க அப்படின்னா காட்டணும். அப்ப பார்த்துட்டு நீங்க வந்து வேறு மாநிலத்துல இருந்து வந்திருப்பீங்களாட்டிருக்கு, தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்தா, அதாவது வேறு ஒரு மாநிலத்திலிருந்து இங்க நீங்க வந்து போட்டியிடுறதா இருந்தா உங்களுடைய சொந்த உள்ளூர்ல அங்க காவல் லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் குற்றமற்றவர் என்று சான்று வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் நடத்தும் அலுவலரை நீங்கள் உள்ள சந்திக்கிறதுக்கு அனுமதிப்போம். எங்களுக்கு உத்தரவு அப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க வழக்கமா தேர்தல் நிற்கும் பொழுதே உங்கள் மீது குற்றங்கள் இருக்கா இல்லையா, நீங்க ஒரு அனாக்சர் நீங்க அட்டாச் பண்ணி மற்ற தேர்தல்கள் போதெல்லாம் கொடுத்துருப்பீங்க தானே? அப்படிதான் இந்த தேர்தலுக்கு கொண்டு போகணும். அதாவது என்னென்ன தேவைன்னா, ஒரு தேர்தல் நம்ம பங்கெடுக்கணும்னா தனியா ஒரு வங்கி கணக்கு, அந்த பாராளுமன்றம்னா அந்த பாராளுமன்றத்துக்குன்னு தனியா ஒரு வங்கி கணக்கு தொடங்கணும். அந்த வங்கி கணக்குல தான் வரவு செலவுகள் நம்ம தொடர்ந்து பண்ணணும். அதன் பிறகு அந்த நாடாளுமன்றத்துல நாம வாக்கு எந்த இதுல தொகுதியில் இருக்கு, எந்த பாகத்துல இருக்கு, எந்த வரிசை எண்ணில் இருக்குன்னு வாக்காளர் சான்று வந்து நம்ம வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் இருந்து வாங்கித்தான் போய் மனு தாக்கல் பண்ணோம். அப்போ வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட இருந்து அசல் சான்று கொண்டு போனோம், நம்ம வந்து வாக்காளர் தான் இந்த பகுதியில் தான் நம்மளது இருக்குன்னு. ரெண்டாவது, அந்த வேட்புமனு தாக்கல் செய்யணும்னா ஒரு வங்கி கணக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கணும் அதுக்குன்னு. அதன் பிறகு வைப்பு தொகை 25,000னா 25,000 அந்த தொகையை எடுத்திருக்கணும். படிவம் 26, அதாவது ஃபார்ம் 26ன்னு சொல்லக்கூடிய அந்த படிவம் 26ல நம்மளை பற்றிய முழுமையானது குடும்பத்தினுடைய இருப்பு தொகை, நிலங்கள், வண்டி வாகனங்கள், கையிருப்பு, வங்கியில் எவ்வளவு இருக்குது, வைப்பு தொகை எவ்வளவு இருக்கு, எல்ஐசியில் என்ன பண்ணியிருக்கோம், இது மாதிரி எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு நோட்டினுடைய வழக்கறிஞர்கிட்ட கையொப்பம் பெற்று அவர் முன்னாடி கையொப்பம் பெற்று நம்ம வேலை வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை என்ற இந்த காலங்கள் முதற்கொண்டு அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு தான் மனு தாக்கல் செய்யறதுக்கு நம்ம கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது இப்ப உங்களுக்கு இந்த ஆரம்ப கட்டத்திலேயே வழக்கத்திற்கு மாறா உங்களுக்கு மனு வாங்கவே முடியாமல் போயிடுச்சா? ஆமா, ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம சாதாரணமா நான் ஏன்னா ஏற்கனவே கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், அதாவது மிகப்பெரிய எளிதில் யாரும் உள்ள நுழைஞ்சிட முடியாது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள, கோட்டைக்குள்ள நமக்குன்னு பாராளுமன்றம் நம்ம கட்டிடம் இருக்கு பாருங்க, அந்த கட்டடத்துக்குள்ள யாருமே நுழைஞ்சிட முடியாது. ஒண்ணு எம்பி யாராவது அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே, அவர்கள் அனுமதி கடிதம் இருந்தால்தான் உள்ள நுழைய முடியும். அதுக்கு முன்கூட்டியே நம்மள அனுமதி பெற்றிருக்கணும். அத்தகைய கடுமையான சட்டத்திட்டங்களும் விதிமுறைகளும் உள்ள நுழையறதுக்கு இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கட்டடத்துல கூட குடியரசுத் தலைவர் வேட்பாளரா நான் நிற்கும் போது எனக்கு, அதாவது வேட்பாளர் என்ற முறையில நான் போகும்போது உரிய மரியாதையோடு உரிய பாதுகாப்போடு கருப்பு பூனை படையோடு ஒரு அதாவது பெரிய பெரிய கார், ஃபார்ச்சுனர் கார், பிளாக் கார். ஏன்னா நாமளும் ஒரு குடிமகன். அதாவது எம்பி எம்எல்ஏவுக்கு என்ன வசதிகள் இருக்கோ அந்த வசதிகள் எல்லாம் நமக்கும் உண்டு. ஏன்னா நாம வாக்களித்து தான் அவங்கள தேர்ந்தெடுத்தோம். அவங்களுக்கு அந்த வசதிகள் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். இப்ப நாம ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள போகும்போது நமக்கு அந்த வசதிகள் கொடுக்கணும். ஆனா அதை முறையா பயன்படுத்தி சரியா வந்து அந்த பாதுகாப்போடு உள்ள நாடாளுமன்றத்துக்கு உள்ள கூட்டிட்டு போய் மனுவை தாக்கல் செய்து அதுல 50 பேர் எம்எல்ஏ வந்து எம்பி எம்எல்ஏ வந்து உங்களுக்கு வந்து முன்மொழியணும். அப்படி முன்மொழியினா அந்த மனு நிராகரிக்கப்படும். ஆனா நீங்க முன்மொழிந்தால்தான் மனு ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் வந்து உங்களுக்கு முன்மொழிது கொடுக்குறேன், என் மனுவை இப்போது ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது இதுல பிழை இருந்தால் நீங்க நிராகரிச்சுக்கோங்க, அதை பத்தி தவறு இல்லை அப்படின்னு உடனே அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்கள் உடனடியாக இந்த மனுவை பெற்றுக்கொண்டு அதற்கான ஆதாரத்தையும் என்னிடத்துல ஒப்படைத்தார். அது அந்த மினிமம் எம்எல்ஏ எம்பி சைன் இல்லாதனால உங்களுடைய அந்த கிரவுண்ட்ல உங்களுக்கு அந்த இடத்துல அந்த மனு நிராகரிக்கப்பட்டது. ஆனா இங்க வந்து அங்க நாடாளுமன்ற கோட்டைக்குள்ள அந்த வளாகத்துக்குள்ள நம்மளை அனுபவித்தது, அதாவது நம்ம
இயல்பாவே வந்து ஒரு குடிமகன் என்ற முறையில் அடிப்படையா நம்ம உள்ள போக முடிஞ்சது பாதுகாப்போடு. கேட்ட உடனே வேட்புமனு நமக்கு கொடுத்தாங்க. அந்த வேட்புமனுவை பூர்த்தி செய்து அங்கேயே மனு தாக்கல் பண்ணிட்டு வந்தேன். உள்ளேயே, வெளியில வந்துட்டு மறுபடியும் போல, அங்கேயே பூர்த்தி செய்து விட்டு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய, அதுவும் டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த ஜனநாயகத்தை உடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறுவப்பட்ட அந்த கோட்டைக்குள் நாம் சென்று வரக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கான தகுதி இருக்கும்போது, ஒரு சாதாரணமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் நாம் வந்து ஒரு வேட்புமனுவை பெறுவதற்கு இவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் எவ்வளவு அதிகாரத்தை அங்கு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் இந்த காவல்துறையை சார்ந்தவர்களோ அல்லது அவர்களுக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த வாரணாசியில தமிழ்நாட்டை எதுவும் தென்காசியில் சேர்ந்தவர் தான் கலெக்டரா இருக்காரு கேள்விப்பட்டோம். உங்களை வெக்கப்படணும். உங்களால் எந்த குற்றமும் இல்லாத ஒரு அப்ளிகேஷன் அல்லது ஒரு ரெக்கார்டை நீங்க வாங்கிட்டு வரணும் அப்படி அந்த கிரவுண்ட்ல உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பதில் இருந்ததுங்க? அதான் அது தொடர்ந்து நான் வந்து இன்னொரு மாநிலத்தில இருந்து, கர்நாடக மாநிலத்திலிருந்து நான் முன்கூட்டியே சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க அப்படி ஏதாவது மனு தாக்கலுக்கு வந்தா இந்த சான்றோடு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர்கள் அந்த சான்றோடு தான் வந்தாங்க, பிளைட் பிடிச்சி. இது எவ்வளவு தொகை செலவுபடுத்தி தான் வந்தாங்க. அப்படி வந்தவருக்கும் மனு வாங்குறதுக்கும் அனுமதிக்கல. அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? அவருக்கும் வந்து உங்களை அனுமதிக்க முடியாதுன்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் காட்டியும் உள்ள அனுமதிக்க முடியாது, அப்படிலாம் செய்ய முடியாது. இன்னொருத்தருக்கு என்ன சொல்றாங்க, அவங்க உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்க ஊர்ல போய் சீல் வச்சுட்டு வாங்க, இது அசல் ஆதார் தானா, ஆதார் கார்டு அசலை காட்டினாலே இது அசல் ஆதார் தானான்னு கேக்குறாங்க. அப்பவே நீங்க ஆதார் நம்பரை போட்டு நெட்லயே செக் பண்ணலாமே, ஆதார் அசலுக்கு நம்ம வர வேண்டியது இல்லையா? அந்த ஐயோ அவங்களுக்கு இருந்தா தான் இந்த வேலையை செக் பண்ணிருப்பாங்க இல்லைங்க. ஏங்க, நான் வந்து ஒரு வேட்பாளர், நாமக்கல் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளருங்கிற அடையாள அட்டையை காட்டுறேன், அந்த அடையாள அட்டையை பார்த்துட்டு அனுமதிக்கிறேன் அப்படின்னா, சாதாரணமா தொடர்ந்து இப்ப இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளரா நிக்கிற எனக்கே இந்த கதினா, சாதாரணமா யார நீங்க அனுமதிப்பீங்க அங்க உள்ள? சரி, இப்போ நீங்க வந்து ஒரு வகையில இங்க தமிழ்நாட்டுல அறியப்படுற முகமா இருக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு நடிகர் ஷியாம் ரங்கிலான்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? அவரு வந்து ஒரு அந்த இதுல ரொம்ப பரிச்சயமான ஒரு காமெடி நடிகர். அவர் தாக்கல் செய்திருக்கிறாரு. அவர் தாக்கல் முழுமையா பண்ணிட்டார். அவர் தாக்கல் ஆனா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவர் தாக்கல் பண்றதுக்கு உள்ள விடல. அதன் பிறகு அவர் முட்டி மோதி இது பிரபலமா இருந்ததுனால அவரு கூட போனவங்களே தாக்கி இருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு, அவரே பதில் கொடுத்திருக்காரு. உள்ள அனுமதிக்க முடியல, இவருக்கு 3 மணிக்கு மேலதான் அனுமதிக்கிறாங்க. எவ்வளவு காலதாமதப்படுத்தி இவங்களை அனுமதிச்சிருக்காங்க. ரைட். இப்ப இவர் அப்படி அவரே சொல்றாரு, பதிலும் கொடுத்திருக்காரு, பத்திரிகையில் வந்திருக்குது. அப்ப அவருக்கு முட்டி மோதி தான் உள்ள போயிருக்கிறார். உள்ள போயும் அவர் மனுவை தாக்கல் பண்ணி நிராகரிச்சுட்டாங்க. இப்ப சூரத்லயும் இந்தூர்லயும் இது மாதிரி தாக்கல் செய்த மனுக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிராகரிச்சு கடைசியா பிரதான எதிர்கட்சியாக இருந்த இன்றைக்கு சவால்ல இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய வேட்பாளரையும் விலக வச்சு அவங்க அண்ணா போஸ்டா வெற்றி பெற்றிருக்காங்க 2 தொகுதி. அதை கேள்விப்பட்டீங்களா? இல்ல அதுக்கான முயற்சி வாரணாசியில் கேள்விப்பட்டேன். அதாவது என்னன்னா, இவங்க எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்கன்னா, அதாவது தேர்தலில் நின்று வெற்றி பெறணும், ஜனநாயகம் கடமையாற்றக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நாம வெற்றி பெறணும், அவர்களுடைய அன்பை பெற்று அல்லது அவங்களுடைய ஆதரவை பெற்று அவர்களுடைய அதிகாரத்தை பெற்று நாம வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னா இவங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதும், ஒரு எம்பியை விலைக்கு வாங்குறதும், காசை கொடுக்கறதும், இருக்கிற காசை அள்ளி அரசு நம்ம கொடுத்துன வரியெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து விலைக்கு வாங்குறதும், அந்த மாதிரியான ஆட்சிகள் அமைப்பது தான் இவங்களுடைய நோக்கமா இருந்துகிட்டு இருக்குது. அது எல்லாருக்கும் கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய ஒரு அனுபவத்தில் அல்லது நம்ம ரீடிங்கா படிக்கும் பொழுதும் இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு நீங்க வந்து இந்திரா காந்தி ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அது அவருடைய ஒரு துணிச்சலான அரசியலுக்கு அது ஒரு கரும்புள்ளியா இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அது மாதிரி இந்த அரசியல் அந்த தேர்தல் களம் வரும் பொழுது இது மாதிரி நூதனமாக பல பேரை வந்து கலந்து விடாம செய்யறது, அப்புறம் உங்களால இந்த 10 பேர் கையெழுத்து பெற முடியாமல் செய்வது, அதுல ஏதாவது உங்களுக்கு சேலஞ்ச் இருந்துச்சா? நீங்க இங்க இருந்து 10 பேர் கையெழுப்பு பெறுவதில் எளிதா போச்சு. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அந்த மாதிரி 10 பேர் கையெழுத்து போட்டவங்கள கூட இவங்க போய் மிரட்டி இருக்காங்க. நீ வந்து எதுக்கு போட்ட, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அமித்ஷா அவர்களுக்கு கையெழுத்து போட்டவங்கள போய் மிரட்டி கடத்திக்கிட்டு போனதெல்லாம் உண்டு, செய்தியிலே பார்த்துட்டோம்.
நான் கடைசி நேரத்துல இவங்களை கூட்டிட்டு போய் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றது, நான் வந்து இவருக்கு கொடுத்த அந்த முன்மொழிவு வந்து நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். அப்ப முன்மொழிவு கொடுக்கும்போது இருந்த அறிவு திரும்ப பெறும்போது எதுக்கு அதாவது எப்படி கொடுப்பாங்க? பயமுறுத்தியிருக்காங்க, அச்சமூட்டியிருக்காங்க. இவங்களுக்கும் தைரியம் இல்லை. தேர்தலில் நின்று ஜனநாயக முறையில வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இவர்களுக்கு துளி கூட கிடையாது. இல்ல 10 ஆண்டு ஆட்சி இருந்தா நீங்க வெற்றி பெறுங்க, வாங்க நில்லுங்க. 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு 2014 அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வந்து வாரணாசியில நின்னாரு. அவரு நின்று திரு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். ஆனால் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு அவர்கள் வந்து இப்ப நீங்க போய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நீங்க போறீங்கன்னு கூட வைங்க. ஆனால் உங்களை கூட அவர்கள் எந்த வகையிலும் புறம் தள்ள வேண்டும் என்ற நினைப்புக்கு என்ன காரணம்? அதாவது அவங்களுக்கு என்னன்னா, மற்ற வேட்பாளர் எல்லாம் பணம் கொடுத்தா வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. 2 மிரட்டினா பணம் கொடுத்தா வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி வாபஸ் இதுவரையிலும் வாங்கினது இல்லை. எந்த தேர்தலையுமே நம்ம போட்டிட்டு இருக்கோம். ஆனா இதுவரையிலும் வாபஸ் பெற்றது இல்லை. அதே மாதிரி நம்ம மனு நிராகரிக்கப்பட்டதும் இல்லை. அதாவது மனு முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டியோ, மனுவில் குற்றம் இருக்கிறது என்றோ நம்மளது மனு நிராகரிக்கப்படல. ஆகவே நம்மளுடைய மனு எப்படி இருந்தாலும் நிராகரிக்கப்படாது, நாம வாபஸும் பெற முடியாது, பெற மாட்டோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரியான களத்துல இந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து முன்னெடுத்து நம்மளை போட்டியிடுவதற்காக நம்ம அனுமதிக்கவே முன்னாடியே வந்து வெளியிலேயே நம்மளை அனுப்பிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஜனநாயக போக்க நீங்க உங்களுடைய நமக்கு வந்து ஒரு 7-8 தேர்தல்கள் நாம பார்த்த அனுபவங்கள் இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் நாம வந்து வாசிக்கிறோம். சுதந்திரத்துக்கு முன்னால என்ன 2000 வருட வரலாறையும் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜனநாயக பண்பை, இந்த ஜனநாயக போக்கு, ஜனநாயகத்தை சிதைக்கிற போக்கு எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்கய்யா, நான் தமிழ்நாட்டுல அரவக்குறிச்சியில செந்தில் பாலாஜி எடுத்து நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். அங்க கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்ததில்லை. வேட்புமனு வாங்குறதுலையோ தாக்கல் செய்யறதுலையோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஏன்னா இப்போ இதுவும் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து டிஎம்கே, அதாவது அரவக்குறிச்சியில டிஎம்கே சார்பா நின்னா செந்தில் பாலாஜி எடுத்து நம்ம மனு தாக்கல் பண்ணோம் இடைத்தேர்தலில், சரிங்களா? இங்க கூட அது இல்லை. 2வது, நான் வந்து வேலூர் இடைத்தேர்தலில் கதிரானந்த் அவரை எதிர்த்து நான் வந்து அங்க மனு தாக்கல் பண்ணேன். அங்கேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இல்லை. அப்ப தமிழ்நாட்டுல மற்ற சில பிரச்சனைகள் இருந்தா 1-2 இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல் நடத்தைகள்ல ஜனநாயகத்தை காக்கணுங்கிற ஒரு அக்கறையில அவர்கள் எல்லாம் இங்க இருக்கிற ஏடிஎம்கேவோ அல்லது டிஎம்கேவோ அல்லது இதர கட்சிகளோ இங்கு அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுது பார்த்துட்டேன். ஆனால் தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி அங்க எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன ஜனநாயகத்தை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இருக்காங்களே, இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்காங்களே. நான் வந்து இந்த அதிகாரிகளுக்கு யார் சொல்லி கொடுத்தா அனுமதி வேட்புமனு வாங்க அனுமதிக்க கூடாதுன்னு யார் சொல்லி கொடுத்தா? நான் நல்லா கேட்கிறேன், தெளிவா கேட்கிறேன். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் பிரதமர் மோடிக்கு நன்கு பரிச்சயமானவர். அவரு அங்க ஆட்சியரா இருந்தா யார் ஜெயிப்பா? அப்ப அவருக்கு என்ன சாதகம் பண்ணணுமோ அந்த வேலையை தானே அவர் பண்ணுவாரு. அவர் தமிழரா இருக்கலாம், ஆனா அவருக்கு தைரியம் இல்லாத தமிழரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நேர்மை இல்லாத தமிழரா இருந்து என்ன பிரயோஜனம்? பேட்டி கண்டுகிட்ட போதுமா? அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட நாம பேட்டி பார்த்தோம். இப்ப உங்களுக்கு பெருமையா? இதெல்லாம் ஒரு பெருமையான்னு கேக்குறேன் நான். ஒரு தமிழரை வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் கொடுக்க முடியாத நீங்கள் ஒரு தமிழருக்கு பெருமையா உங்களுக்கு? நான் கேக்குறேன். தமிழருங்கிறத கூட விடுங்க, ஒரு இந்திய குடிமகனுக்கு என்ன நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு அனுமதிக்காம இருக்கிறதுனா, அப்போ அங்க நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சா? உங்க கருத்துக்கே வராதா? உங்க கவனத்துக்கே வரலையா? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க இருக்கிறீங்க, தேர்தல் நடத்தும் அதிகாரியா இருக்கிறீங்க, உங்க கவனத்துக்கு வரலையான்னு கேக்குறேன். அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் என்ன அர்த்தம்? இல்ல, அப்படியே இருந்தாலும் கூட உங்களை விட சுப்பீரியர் பவரா அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு? தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை விட அதிகமான பவர் கொடுத்துருக்கீங்க அங்க. அவங்களே அவங்களே தடுத்து நிறுத்திடுறாங்க. உங்களை வந்து அங்கேயே ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி தடுத்து நிறுத்திடுறாங்க. அது யார் கொடுத்தா அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை? தேர்தல் நடத்தும் அதிகாரி மட்டும்தான் ஸ்க்ரூட்னி பண்ண முடியும். அந்த அதிகாரத்தை தானா அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்களா அல்லது மாவட்ட ஆட்சியர் அவரே கொடுத்துட்டாரா? நீங்க வச்சுக்காங்கப்பா, நீங்க வெளியில முடிச்சுக்காங்க. பஞ்சாயத்து சொல்லுவாங்களா, நீதிமன்றத்துக்கு வராதிங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராதிங்க, உங்க ஊர்லயே வச்சு முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா? இந்த மாதிரி வெளியில வச்சு முடிச்சுக்கான்னு சொல்றது இது என்ன நியாயமா?
நீங்களும் இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலயோ மற்ற மாநிலத்திலயோ யாராவது வந்து நீதிமன்றத்திற்கு போக திட்டமிட்டு இருக்காங்களா? யாராவது போயிருக்காங்களா? திட்டமிட்டு இருக்காங்க. இப்ப ஐயா கண்ணு அவர்கள் வந்து இங்க இருந்து போக முடியாம தடுத்தாங்க. அதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து மனு தாக்கல் உங்களால அவருடைய வெற்றி வந்து பறிக்கப்பட்ட முடியாது. ஆனால் நீங்கள் அவரை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது உங்களுடைய கோலத்தனத்தை காட்டுது. அதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா, இங்க அதாவது இங்கிருந்து அவர் போக முடியலன்னு ஒரு வழக்கும் போட்டார் சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நீதிபதி அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, தமிழ்நாட்டில இருந்து நீங்க அங்கேயும் போய் மனு தாக்கல் பண்ண போறீங்க, உங்களுக்கு அங்க யார் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் செய்தியில படிச்சது சொல்றேன். நான் கேட்கிறேன், பிரதமர் மோடியும் அந்த வாரணாசி தொகுதி கிடையாது, அவர் மட்டும் வந்து குஜராத்ல எப்படி வந்து போட்டிடுறாரு, அவரே ஏன் கேட்கல? கேட்கணுமா இல்லையா? ராகுல் காந்தி கூட தான் வயநாட்டுல வந்து நிக்கிறாரு. ராகுல் காந்தி வயநாட்டுல போட்டிட்டாரு, ஏன் கேட்கல? அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க தான் போட்டிடணும்னா எல்லாருக்கும் எங்க வேணாலும் போய் போட்டியிடுவதற்கு நமக்கு உரிமை இருக்குது. வெற்றியோ தோல்வியோ நம் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு எங்க வேணாலும் விருப்பமுடையவர்கள் போய் போட்டியிடலாம். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாலும் அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது வார்டு உறுப்பினரோ அல்லது ஒரு கவுன்சிலரோ ஒரு பஞ்சாயத்து தலைவரோ யாரா இருந்தாலும் இந்தியாவுல எந்த பகுதியில தவறு நடந்தாலும் குற்றங்கள் நடந்திருந்தாலும் அங்கு அடிப்படை வசதிகள் இல்லாம இருந்தாலும் அதை குறித்து தகவல் தருவதற்கும் புகார் கொடுப்பதற்கும் உரிமை உண்டு ஒவ்வொரு நபருக்கும். யாருக்கு? மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவர்கள். அதே மாதிரி இந்திய குடிமக்கள் ஒருவருக்கும். இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த வார்டுல ஜெயிச்சுட்டா, அந்த எம்பி தொகுதியில ஜெயிச்சுட்டா, அந்த எம்எல்ஏ தொகுதியில ஜெயிச்சுட்டா, அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மட்டும்தான் நாம தீர்க்கணும், வெளியில போற இடத்துல பார்த்தோம்னா அந்த பிரச்சனையை நம்ம கண்டுக்காம போயிட்டோம்னா அப்படிலாம் கிடையாது. இந்தியாவுல எங்க எது நடந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கவோ அல்லது அதை சுட்டி காட்டவோ அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்காக தான் உங்களை வந்து அதாவது ஒவ்வொரு வாக்காளருடைய பிரதிநிதியாக உங்களை வச்சிருக்காங்க. அதே மாதிரி மக்களும் சரி, நீங்க எந்த ஊர்ல வேணாலும், வாரணாசியில ஒரு தவறு நடக்குதா, ஒரு அடிப்படை வசதி குறைவா இருக்கா, நீங்க அங்க போனீங்கன்னா பாத்தீங்களா, உடனே தகவல் அனுப்புங்க. நீ இந்திய குடிமகன், நாமக்கல் குடிமகன் கிடையாது. நீங்க நான் குடியிருக்கிற மேற்கு பாலப்பட்டி குடிமகன் கிடையாது, நான் இந்திய குடிமகன். அப்படி நினைத்து யாரெல்லாம் நாடாளுமன்ற ஒரு வேட்பாளரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுகிறாரோ அப்போதுதான் ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியும். அந்த அறிவு இன்னும் பொதுமக்களுக்கு வரணும், எந்த அரசியல்வாதிகளுக்கு இன்னும் வரல. மிக்க நன்றிங்க. உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம், இதை குறித்து பேசுவோம். நன்றி. நன்றி.